Hi friends, welcome back to my channel. நான் தாங்க ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ காஜல் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் டே வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும் அண்ட் ஸ்மட்ஜ் ஃப்ரீ. ஸோ அது எப்படி நான் அப்ளை பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த ஐ லுக் வந்து எங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காஜல் எப்படி அப்ளை பண்ணிங்கன்னு நிறைய பேர் கேட்டனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஸ்டே குயிக்கி காஜல் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்ல பிளாக் காஜல் அண்ட் இது அஃபோர்டபுள் கூட. ஸோ இந்த காஜல்லே நீங்கள் வந்து ஸ்மட்ஜ் ப்ரூஃப், அதாவது சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்மளோட வாட்டர் லைன் ஏரியாவில் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஐலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் லைன் கீழே கொஞ்சமாக ஒரு லைன் போடுறேன். அந்த லைன் எப்படி போடணுன்னா நீங்கள் விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஒரு லைன் எங்கே நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அப்படியே இழுத்துகிட்டே வரணும். ஸோ அப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் மாதிரி ஃபார்மேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஷேப்பாகவே வராது. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஐலிடுக்கு மேலே லைனர் ஏரியாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வெளியில் இருந்து ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு இடையில இருக்க கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் லைன் ஏரியாக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் திக்காக உங்களோட கண் வந்து சூப்பராக காட்டும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஐக்கும் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்படி கூட பண்ணிவிட்டு ஏதாவது ஐ ஷேடோ கூட வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மட்ஜ் ப்ரூஃபாக செட் ஆயிரும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து எல்லி ப்ரோகலுக்குள்ளே ஒரு லைனர், இது மேட் லுக் தான். ஸோ இதால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் விங் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணியிருக்க காஜல் லுக் இருக்குல்ல, இதே நீங்கள் வந்து இதோட நிறுத்திக்கலாம். பட் நான் எனக்கு வந்து கொஞ்சம் விங் கொடுத்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், விங் கொடுக்குறேன். ஸோ இந்த லைனரால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அவுட்டர் லைனில் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுங்க அண்ட் விங் கொடுத்துக்கிட்டே. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இப்போ நம்ம அவுட்டர் லைனில் கொடுக்கறதுனால இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அதனால நீங்கள் என்னென்னா ஸ்மட்ஜ் ஆகாது. அதனால தான் நான் இது வந்து மேலே நம்மளோட ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல காஜலை, அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுக்குறேன். அண்ட் அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஷேப்பும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்மட்ஜே ஆகாது. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி லைனரே வேண்டாம், காஜலாலே எனக்கு ஸ்மட்ஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஐ ஷேடோ கொண்டு, பிளாக் ஐ ஷேடோ கொண்டு இந்த மாதிரி அவுட்டர் லைனில் நீங்கள் கொஞ்சம் ஃபிட் பண்ணணும். அப்போனா அது ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு விங்கு வேணும்னா விங்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்டர் லைன் கீழேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லைன் வந்து ஒன்ஸ் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது விடாமல் அப்படியே ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா லைனாக வந்து அது வந்துடும். அப்படி இப்படி ஷேக்லாம் ஆகாது. அதே மாதிரி நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஐக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், விங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேருந்து நீங்கள் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி உள் சைடாக கொண்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு அழகான அந்த ஒரு விங் வந்து கம்ப்ளீட் ஆகி வரும். அண்ட் அதே மாதிரி நான் கொஞ்சம் அவுட்டர் லைனில் கரெக்டாக அந்த லைனரால் ஃபிட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரோக்காக கொடுங்க. நான் வந்து என்னோடய ஐ வந்து நான் ரொம்பவே பெருசாக அண்ட் போல்டாக காட்டுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஐ லுக். ஸோ ஒன்ஸ் நான் ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அண்ட் எங்கெங்கே கேப் இருக்கோ அட் த சேம் டைம் உங்களுக்கு எங்கேயாவது அன்ஃபினிஷிங்காக இருக்கோ அங்கே நீங்கள் லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பென்சில் டைப்னால் ரொம்ப ஈஸி கூட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐகானிக் லாக்மி கர்லிங் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், லேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ அது நீங்கள் இன்னும் கேர்ள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஐ வந்து கொஞ்சம் போல்டாக காட்டும். அட் த சேம் டைம் கொஞ்சம் டார்க்கராகவே இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, உங்களுக்கு லேஷஸ் வந்து நல்லாவே வால்யூம் கொஞ்சம் காட்டும். ஆனால் ரொம்ப வந்து லென்த்தனாக கொஞ்சம் கர்லிங் ஆக்கும், அவ்வளோதான். ஸோ அதால் நல்லா கேர்ள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ
ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் விங்கு கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கீழே இருக்க ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுட்டு மேலே லைட்டாக விட்டுடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது பொறுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் மிரருக்கு முன்னாடி இருந்து பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்னும் நல்லா போடுவேன். என்னென்னா ஆக்சுவலாக நான் லென்ஸ் வைக்கலை, அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஓரளவுக்கு ட்ரா பண்ணேன். ஏன்னா எனக்கு எவ்ரிடே வந்து அதத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிரரில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ ஓவரால் நம்மளோட ஐ மேக்கப் லுக் வந்து முடிச்சாச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.